Predator Badlands ட்ரெய்லர் அஃபிஷியலாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2 மாதத்துக்கு முன்னாடி டீசர் வந்திருக்கு. நான் அதை கூட பார்க்கல. ட்ரெய்லர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுச்சு. ஒன்ஸ் நான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் டீசரே போய் பார்த்தேன். ஸோ இந்த டீசர் ட்ரெய்லர் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அவங்க லிட்டலி இந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அண்ட் அதே சமயம் விஷுவலி வந்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு மூவி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நல்லாவே காட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம டெக் இருக்கார்ல, ஆக்சுவலி டெக் தான் வந்து நம்ம ப்ரிடேட்டரோட நேம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவரோட அந்த ஆர்மரோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் அண்ட் அதே சமயம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி அவர் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் வரும்போதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹண்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி வந்துட்டு அவரோட வர்த்னஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறக்காக அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிளியராக நம்மளுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த டீசர் ட்ரெய்லரில் அண்ட் அஃபிஷியல் ட்ரெய்லரில் வந்துட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதோட கனெக்ஷன் அந்த ஸ்டோரி எப்படி போக போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கிளியராக பார்த்தலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. Welcome home. ஓகே, இனிஷியலாக வந்துட்டு நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரீபூட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதே சமயம் அவங்க வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இப்போ வந்துட்டு இவங்க ஒரு பயோ வெப்பன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு எழுதியிருக்கு. ஸோ டெக்னிக்கலி இவங்க வந்துட்டு இப்போ ஒரு பயோ வெப்பன் அண்ட் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்காங்க, டெஸ்ஸா, ட்வின் சிஸ்டர் தான். ஸோ இவங்க அந்த வெய்லாண்ட் யுட்டானி கார்பரேஷனில் தான் இவங்களை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க ஒரு சிந்தட்டிக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கேரக்டர் நடிச்சவங்க வந்துட்டு எல்லி ஃபேனிங் அப்படிங்கிற ஒருத்தங்க தான். ஸோ ஜென்ரலி வந்துட்டு மேபி 2 பேரையுமே வந்து இந்த டீசரில் ஆர் மேபி ட்ரெய்லரில் வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் இன்டெரக்டாக டீஸ் பண்ணியிருக்கலாமோ என்னமோ. பட் இவங்க 2 பேர் இருக்காங்க மொத்தம். ஸோ இவங்க இருக்கிற ஒரு பிளானட் வந்துட்டு கலிசிக் அப்படிங்கிற ஒரு பிளானட். ஸோ நம்மளோட ஸ்டார் வார்ஸ்ல வர கஷிக் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் டெக் இருக்கார்ல, அவர் வந்து வேட்டையாரக்கா தேர்ந்தெடுத்த ஒரு பிளானட் தான் இது. ஸோ ஈவன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனும் அதான் குறிக்கும். என்ன அப்படின்னா இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் நீ வந்துட்டு வேட்டைக்காரன் கிடையாது, நீ வந்துட்டு ஒரு இறை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்துட்டு நான் இறையெல்லாம் கிடையாது எதுக்குமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனோட முதல் வேட்டை அப்படின்னு சொல்கிற இடமாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி வந்துட்டு பிரிடேட்டர் ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட வர்த்னஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அண்ட் அதே சமயம் எதை அவங்க வேட்டையாடுறாங்களோ அது எல்லாத்தோட அந்த ஒரு ஸ்கல்லை வந்துட்டு எடுத்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜென்ரலி வந்துட்டு பார்த்துருப்போம் ஆர் மேபி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இனிஷியல் டீசர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டீசரில் வந்துட்டு அவங்க அந்த ஸ்கல் வந்துட்டு ஒரு மெடல் வச்சிருக்கிறதையுமே காட்டியிருப்பாங்க. அதில் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏலியனோட ரெஃபரன்ஸுமே வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே யூனிவர்ஸ்குள்ள நடக்கிற மாதிரி வந்துட்டு அதை காட்டியிருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி. பட் ஆனால் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒருவேளை அந்த லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் மாதிரி இதில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு போஸ்டரில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒருவேளை இவர் வந்துட்டு தோத்துட்டா அப்படிங்கும்போது இவர் வேர்த்தை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணி ஆகணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரல் டெம்ப்ளேட் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வந்துட்டு தியா வந்துட்டு இருக்காங்க. ஈவன் இனிஷியலி வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க. பட் காப்பாற்றுறதுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த ஒரு வெப்பன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்னொரு ஷாட்ல வந்து நம்ம டெக் தான் வந்துட்டு தூக்கி வீசியிருப்பாரு அவங்க ஏதோ ஒரு மரத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா நம்ம இந்த வேட்டையில் வந்துட்டு தனியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னா ஒன்று இவங்க வந்துட்டு அவங்களோட சகோதரி ட்வின் சிஸ்டரான டெஸ்ஸாவை மென்ஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயோ வெப்பனாக இருக்கிற பட்சத்துக்கு ஃபீமேலாக இல்லாமல் மேல் பயோ வெப்பன்ஸ் மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே க்ளோன்ஸ் தான். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு க்ளோன் ஆர்மி மாதிரி அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா கேதர் ஆகிட்டு எதையோ ஒருத்தவங்களை நோக்கி, மேபி அதை நம்மளை நோக்கியா இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட நம்ம வந்துட்டு சண்டை போட்டு இருக்கும்போது அந்த வெயின்ஸ் மாதிரி அந்த உலகத்துக்குள்ள இருக்கிறது கூட அது வந்துட்டு எடுத்துட்டு போகிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்கும். ஈவன் நம்ம இனிஷியலாகவே வந்துட்டு டெக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வெயின்ஸ் கூட தான் சண்டை போட்டுருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் நம்ம வெனாம் இருக்கு இல்லையா, வெனாம் மாதிரியே இருக்கும். பட் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு சண்டை போடுறது வந்து நம்ம ஹல்க் வந்து ரக்னோராக்ல ஒரு சம்பவம் பண்ணுவார் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருந்துச்சு லிட்டரலி. அந்த ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீசர்லேயே பார்த்துருப்போம் பிரிடேட்டரோட ஒரு கிளான் லீடர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு யவுச்சாவோட ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளான் லீடர் மாதிரி அவர். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கிளானுக்குன்னு ஒரு ஹானர் கோடு இருக்கும். அந்த ஒரு ஹானர் கோடை வந்துட்டு கமாண்ட் பண்ணுறது இவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளான் லீடர் தான் வந்துட்டு நம்ம டீசர்லேயுமே காட்டியிருப்பாங்க. அவருமே வந்துட்டு யாரோ ஒருத்தர் கையெல்லாம் வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி வந்துட்டு ஓகே நம்ம டெக்கை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெக் இல்லாமல் இன்னொரு பிரிடேட்டருமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவருக்கு இவருக்கு ஆகாதோ என்னமோ. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம டெக்கோட கழுத்தை வந்துட்டு அவர் வெட்டுறக்கா வரும்போது அந்த பின்னாடி இருக்கிற ஷிப்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம டெக்கை புல் பண்ணி காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்கை வந்து வெட்ட வந்தவர் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஸோ இதோட கன்டினியூஷன் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு டீசரில் காட்டியிருப்பாங்க. இந்த கையெல்லாம் வெட்டப்பட்டு அவர் வந்துட்டு திணையிட்டு இருக்கிற மாதிரி அவர் அப்படியே நடந்து வர மாதிரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹானர் கோடை வந்துட்டு அவமதிச்ச இன்னொரு பிரிடேட்டருமே வந்துட்டு, அதாவது யவுட்ஜா, இதுவுமே ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க,
ஸோ அவர் இருக்கார் அப்படிங்கிற தெரியாது. ஸோ லிட்டரலி வந்து 3 பேரை வந்துட்டு காட்டியிருக்காங்க இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நம்மளுக்கு இதுலேயே ஸ்டோரி வந்துட்டு ஓரளவுக்கு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது தெரியுமா தமிழ் தெலுங்கு படத்துலலாம். ஸோ ஒருத்தனோட தான் தான் பெருசுங்கிறதுக்காக இன்னொருத்தனை வந்துட்டு தப்பாக வந்துட்டு ஒதுக்கி வச்சு அவனை வந்துட்டு ப்ளேம் பண்ணியோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இது பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை அவன் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தான் அப்படின்னா அவனை எப்படியாவது வந்துட்டு அவன் அதுக்கு ஓர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறக்கா வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்கிற மாதிரி அந்த துரோகி கடைசியில் வெளிக்காட்டி கடைசியில் அவனுக்கான ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம தியா வந்து மென்ஷன் பண்ணுறது அந்த இன்னொருத்தர் நம்ம இந்த ஹண்ட்டில் வந்துட்டு தனியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக் ட்ராய்டு ஒன்று வேறு காட்டுறாங்க. மேபி அந்த மெக் ட்ராய்டை வந்துட்டு நம்ம டெஸ்ஸா ஓட்டலாம் இல்லை தியாவே ஓட்டலாம். ஏன்னா தியாவே வந்துட்டு ஒரு ஹாஃப் பிஞ்சு போன மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாது என்ன அப்படின்னா இது வந்துட்டு டெஸ்ஸாவா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகேவா, மேபி ரெண்டு பேர்த்தில் வந்துட்டு டியா யார் டெஸ்ஸா யார் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்ப்போம். அண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பாண்டு, அதாவது பிரெடேட்டருக்கும் அந்த தியாக்கு இருக்கிற ஒரு பாண்டு வந்துட்டு சூப்பராக காட்ட போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேசும்போதுமே இந்த பர்டிகுலர் ஷேடோ ஆஃப் கிளாஸஸ் கேம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு ஹார்ஸும் அந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஷேடோ ஆஃப் கிளாஸஸில் அந்த கைவிடப்பட்ட அந்த நிலத்தில் வந்துட்டு முழுக்க ஆகோ மட்டும்தான் நம்ம மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரு துணையாக இருக்கும். ஓகேவா, ஸோ லிட்டரலி வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல ஒரு கைடாக ஒரு கம்பெனினா வந்துட்டு அவங்க இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் பண்ண முடியாத நிறையா விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும். ஈவன் தான் அவங்க வந்துட்டு ஹாஃபாக பிஞ்சு போயிருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் ஒரு மிகப்பெரிய ஒரு டைனோசர் பேர்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்டை வந்துட்டு அவங்க பிச்சு எதிர்வாங்க. பிச்சு உதரும் போது லிட்டரலி அவங்க வச்சிருக்கிற கையில் இருக்கிற வெப்பன் வந்துட்டு நம்ம டெக்கோட வெப்பன் தான். ஸோ இது வந்து ஒன்று இனிஷியல் சீக்வன்ஸான்னு தெரியல, ஆர் மேபி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தியா சிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்துட்டு தூக்கி வீசியிருப்பார் இதே வெப்பனை தான். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சீக்வன்ஸான்னு சொல்லி தெரியல. பட் தியாவை தூக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பாரு. நம்ம பேபியோட வந்துட்டு லூக் ஸ்கைவாக்கர் தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி ரெண்டு தூக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க பிஞ்சு போயிருக்காங்க, அதனால வந்துட்டு அப்படிதான் சுற்றிட்டு இருக்காங்க. பட் ஷீ ஸ்டில் கேப்பபிள் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவர் அந்த ஒரு வெப்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஹியூமனோட வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹியூமன் இல்லை, அந்த பயோ வெப்பன்ஸோட வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாம் ஹியூமன் மேட் தானே. பட் இந்த ஒரு கைவிடப்பட்ட இந்த ஒரு கலிசிக் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல பயோ வெப்பன்ஸ் ரெடி பண்ணி எதுக்கு இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லிட்டரலி எழும்புது. மேபி அந்த கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு பர்சனலி தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு கடைசியாக அர்னால் நடிச்சா அந்த பிரெடேட்டர் பார்த்தோட சரி ஏலியன்ஸ் பிரெடேட்டர் வந்து பார்த்துருக்கேன். சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏலியன்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போடலான்னு பிளான் பண்ணப்போ பார்த்ததை தவிர்த்து பர்சனலி வந்துட்டு எனக்கு இந்த ஒரு அந்த ஒரு கார்பரேஷனை பற்றி தெரியல. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஏன்னா அது வெய்லாண்ட் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு லிட்ரலி அந்த ஒரு பயோ வெப்பன் டிவிஷன் தான் அது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். மேபி ஏன்னா இனிஷியலாகவே வந்துட்டு ரீபூட் தான் பண்ணுறாங்க. அந்த ரீபூட் பண்ணுறதே தியாவா டெஸாவா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் நிறையா ஸ்கார்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் எப்போ நம்ம டெக்கு கிட்ட நம்ம தியாவை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கார்ஸ் இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து நம்ம தியா வந்துட்டு அவங்களோட ஐஸ் வச்சு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. மேபி வெப்பன் அக்சஸான்னு தெரியல, மேபி அந்த மெக் ட்ராய்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ராய்டோட அக்சஸ்க்காகவா அப்படிங்கிறதும் தெரியல. பட் கைண்ட் ஆஃப் ஸோ ஸ்டோரி வந்துட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே உண்மையாலுமே நம்ம டெக்கோடது அந்த நியான் மாதிரி அந்த ரெட் கலர் கொடுத்தது கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்குங்க. சீரியஸ்லி பார்க்க வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வேர்ல்டு வந்துட்டு டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து ஏலியனோட ஸ்பீஸோட ஸ்கல்லை வந்துட்டு எகெயின் இதில் வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலி வந்து 2 பெர்ஸ்பெக்டிவில், அதாவது ஒன்று தியாவோட பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு இந்த பிளானட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் நிறையா. அண்ட் அதே சமயம் டெக்குக்கு வந்துட்டு அதாவது டெக்குமே தெரிஞ்சுக்குவார் இதை பற்றி. அண்ட் அதே சமயம் இது வெறும் ஒரு ஹண்டாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பயோ வெப்பன்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது ஏன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஜென்ரலாக வந்துட்டு ஒன்று அங்கே இருக்கிற ஏலியன் ஸ்பீஷிஸ் வந்துட்டு எகெயின்ஸ்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு டெத் பிளானட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கலிசிக்கில் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் நிஜமாலுமே ஹியூமன்ஸ்க்கான பயோ வெப்பன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் ஹியூமன்ஸை பெருசாக காட்டல. அவங்க இது வரைக்கும் காட்டினதே ஃபுல் அண்ட் ஃபுல் பயோ வெப்பன்ஸையும் க்ளோன்ஸை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. பட் இவங்க எல்லாத்தையுமே யார் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னத்த படங்கள் நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மேபி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். பட் அதையும் தாண்டி ஜென்ரல் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஹண்ட்டு அது வந்துட்டு கடைசி வாய்ப்பு. அண்ட் அதே சமயம் இவரோட ஒர்த்னஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜென்ரலி வந்துட்டு இந்த ஆன்டனிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொட்டனிஸ்டாக காட்டி அவங்களோட அந்த ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண வச்சுட்டே இருக்காங்களா. ரீசெண்ட் டைம்ஸில் வர படம் எல்லாத்துலேயுமே லைன் கிங்லேயே மாற்றி விட்டாங்க மொத்தமாக. குட்டி வயசுலேருந்து பல வருஷங்களாக வந்துட்டு முஃபாசா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே வந்துட்டு ஸ்கார் தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. வில்லனோட பொட்டன்ஷியல் இப்போலாம் வெளியில் கொண்டு வந்தால் தான் படத்தையே பார்க்கறக்கு வராங்க. ஹீரோஸ் யாருக்கும் பிடிக்கல போலங்க. சரி ஓகே, லிட்டரலி வந்து எனக்கு ஞாபகம் இருக்குங்க,
அந்த தமிழ் டப்பிங்கில் ப்ரிடேட்டர் படம் பார்த்து வீட்டிலலாம் வந்து உட்காந்து பார்க்கும்போது எப்போ பார்த்தாலுமே அந்த டைலாக சொல்லுவாங்க. ஈவன் நம்மளுக்கு முதல்லலாம் விஜய் டிவிலேயே இதுலேயே வந்து போட்டே இருப்பாங்க. அந்த வீக்லி சாட்டர்டே மட்டும் 2 ஹாலிவுட் படம் போடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு படமாக போடுவாங்க. எல்லாம் வந்துட்டு வாரம் ஒரு ஹாலிவுட் படம் போட்டுருவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் போடுறதில்ல. ஸோ அப்போல்லாம் போடும்போது அந்த ப்ரிடேட்டர் படத்தில் என்ன ஜென்மண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே டைலாக் வந்துட்டு அது சொல்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் செமையாக இருக்கும். சரி, ஓகே. இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு பிளான் இருக்குல்ல, முதல் வேட்டைக்காக வந்த இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற பட்சத்துக்கு இவங்களுக்கு ஒரு கம்பெனினா இருந்து இவரோட ஒர்த்னஸை ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதையும், அண்ட் அதே சமயம் இவங்களுக்குள்ளேயே ஒரு பெட்ரையல் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம கிட்ட இன்டெரக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹானர் கோடுக்கு வந்துட்டு மீற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த கிளான் லீடரே வந்துட்டு அந்த மீறினவரை வந்துட்டு வெட்டி சாச்சிட்டு இருக்காரு. அதை வந்துட்டு நம்ம டீசர்லையுமே பார்த்துருக்கோம். அண்ட் இதுலையுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. there are 3 predators வந்துட்டு இதில் இருக்காங்க. அதாவது யவுஜா. ஸோ பொறுத்திருந்து நம்ம நவம்பர் மாதம் தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி எதாவது நம்மளுக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் 2 இல்லைனா ஃபைனல் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விடுவாங்க. ஸோ அதில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு, ஆனால் இதுலேயே ஸ்டோரியோட அவுட்லைன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அந்த டைலாக்ஸ்லையும் அதே சமயம் அவங்க கொடுத்த சின்ன சின்ன சீக்வன்ஸ்லையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு தான் இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஆஃபர் பண்ண போகிறது என்ன கம்ப்ளீட்லி நம்ம விட்னஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ஆர்வமாக தானே இருக்கும். ஸோ பார்க்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அநேகமாக எல்லா டீட்டெயில் கவர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். மிஸ் பண்ணுதான் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேணால் தனியாக பார்க்கலாம். ஏன்னா நான் டைம்லைன் வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரிடேட்டரில். பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்காக ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பரவாயில்லையாடா இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரே தான் வந்துட்டு இனிஷியலாக இந்த டைம்லைனில் ஃபஸ்ட்டு படமாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு காமிக் இருக்குது, சின்ன காமிக் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒரு கேரக்டர் இருப்பார்ல ப்ரேயில். சரி வேணாம், அதெல்லாம் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா பேரட்டர் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.